அவர் கையெழுத்து போட்டதே இப்ப அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் கோயில்ல இது வரைக்கும் நான் காமிச்சதே கிடையாது. புரியுதா? எம்பி சீட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மை. நான் எங்க போட்டு கொடுத்த, நான் எங்க சொன்னேன்னு சொன்னார். அரசியலில் மரியாதை காரணமாக கண்ணியத்தை கடைபிடிச்சு அதை நான் இது வரைக்கும் காமிக்கல. ஆனா இன்னைக்கு அதை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு என்னை அவர் தான் கொண்டு போறார். பாருங்க, ஒரு 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க, 24 போட்டிருக்காரு. அப்ப 25 அவர் கொடுத்துருக்கணும். இதுல வருஷம் போடாம கொடுக்குறீங்களே, வருஷம் போட்டு கொடுங்கன்னு நான் சொல்லும் போது, தலைவர் எம்ஜிஆர் காலமா அம்மா காலத்துல இருந்து வருஷம் போடுறது இல்லம்மா, நான் என்னுடைய வார்த்தை தான் முக்கியம், இதெல்லாம் சும்மா ஒரு பேப்பர், என் வார்த்தை தான் முக்கியம்னு அதை நம்புங்க. அவருடைய அந்த சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டார். நான் எங்க சொன்னேன்? யாரோ சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னாரு. சரியா? இன்னைக்கு என்ன சொல்றாரு? 1/2% ஓட்டுன்றாரு, அதுன்றாரு, இதுன்றாரு. அது தப்பு. எங்களுக்கும் அது மாதிரி கீழ்த்தரமா பேச எங்களுக்கும் தெரியும். ஆனா நாங்க அண்ணா அவர்கள் சொன்னது போல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, எங்க கேப்டன் எங்களுக்கு சொன்னது போல அந்த மரியாதையோட அரசியலை மரியாதையோட நாங்க நடத்தணும்னு நினைக்கிறோம். அதனால ஐசியூல இருந்த கட்சிங்கிறாரு. பக்கத்துல விஜயபாஸ்கர் அமைச்சரை வச்சுக்கிட்டு பேசுறாரு. அமைச்சருக்கு தெரியுங்கிறாரு. இவர் தான் சொல்றாரு, அமைச்சரே இருகின முகத்தோட தான் இருக்கார். இன்னைக்கு அதிமுக இருக்கிற அமைச்சர்களில் இருந்து கடைகோடி தொண்டர் வரைக்கும் அதிமுகவினரே இன்றைக்கு நாங்க கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எடப்பாடி செய்தது தவறு என்பதை அனைத்து அதிமுகவினரும் சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவர் பேசுகிற அத்தனைக்கும் மே 4ஆம் தேதி வருகின்ற ரிசல்ட் தான் அதற்கான பதில் என்பதை சொல்றேன். அதனால ஐசியூங்கிறாரு. மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் ஐசியூக்கு போகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வீடுதோறும் அரசு சேவைகள், மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.